கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? ஏசப்பா தயவனாலே ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார். என் பிள்ளைகள் எல்லா விதத்திலேயும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் அல்லவா? இதோ இனி வரும் நேரங்களிலும் கூட காலங்களிலும் கூட அவருடைய கிருபையுள்ள கரம் தாங்கி பயனெடுத்து ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் இக்கட்டு நேரத்திலே தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இறங்கி வந்து நம்முடைய கவலையை நீக்கி நம் கண்ணீரை துடைத்து நாம் துக்கிக்காதபடி சந்தோஷப்படும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அவரை தேடுகிற ஒருவரும் ஏமாற்றம் அடைந்ததில்லை. ஆகையாலே அவரை தேடுவோம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதங்களை அனுபவிப்போம். இதோ இந்த நாளிலே கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுத்து நம்மோடு பேசுகிறார் என்று பார்ப்போம். எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே எழுதப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்பேற்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லியுள்ளது. பிறருக்கு நன்மை செய்வது கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். தான தர்மம், ஏழை எளியவர்களுக்கு உடை கொடுப்பதும் ஆகாரம் கொடுப்பதும் அவருடைய தேவைகளுக்கு உதவி செய்வதுமே கர்த்தருக்கு பிரியமாக காணப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காரியங்களிலே நீங்கள் மறவாதிருங்கள். இப்பேற்பட்ட பலிகளின் மேலே ஏசப்பா பிரியமாயிருக்கிறாராம். இப்பேற்பட்ட பலி பிறருக்கு நன்மை செய்வதே கர்த்தருக்கு நாம் செலுத்தும் பலியாக காணப்படுது. எந்த புத்தகத்திலாகிலும் எந்த விக்கிரகங்களை வணங்குகிறவர்களை குறித்தாகிலும் நன்மை செய்துதான் பலி என்று எழுதப்பட்டுள்ளதை கண்டிருக்கிறீர்களா? இல்லை. தம் வசதிக்கு ஏற்றபடி மிருகங்களை பலியிடுகிறார்கள், அந்த விக்கிரகங்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள். அதுவும் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது. பிறருடைய இரத்தத்தை விரும்புகிற தெய்வமாக காணப்படுமா? மிருகத்துக்கு சமமாகத்தான் அந்த விக்கிரகத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கும். சரி, போகட்டும். ஏசப்பா அப்பேற்பட்ட பலிகளை உம்மிடத்துல கேட்கல. ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவர்கள் மீது மனம் இறங்குங்க. உங்க வசதிக்கு ஏற்றபடி அவர்களை மறவாதபடி உங்கள் கையில் இருக்கும் பலனை அவர்களுக்கு செலவு பண்ணுங்க என்று சொல்லியிருக்கிறார். ஒரு உடை கொடுப்பதா, இல்லை ஆகாரம் கொடுப்பதா, எதை இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு உதவி செய்வதே நமக்கு எண்ணமாயிருக்கணும். இப்படி செய்யும் பொழுது தேவனை நாம் பிரியப்படுத்துகிறோம், சந்தோஷப்படுத்துகிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படியா? ஏழை எளியவர்களுக்கு நாம் உதவி செய்து கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக நம்மை கர்த்தர் வைக்க பரிசுத்த ஆவியானவர் அப்பேற்பட்ட காரியங்களின் மேலே நாம் கவனமாயிருக்க நம்முடைய இருதயத்தை ஏவி அருளும்படியாக தேவனை பிரார்த்திப்போம். ஆண்டவரே, நீர் பிரியப்படுகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நான் செய்து வர
எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி என்று நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் இப்பேற்பட்ட காரியங்களின் மேலே பிரியமாய் இருக்கிறதையும் அவருக்கு பலி செலுத்துகிறதையும் நாம் வாடிக்கையாக கொண்டு வருவோம். ஏசப்பாவுக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.